உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, என்னம்மா நான் அனுப்பின போட்டோல பாத்தீங்களா? உங்க அண்ணன் பண்ணும் அந்த வேலனும் எனக்கு முன்னாடி அந்த போட்டோகிராஃபரை தேடி அங்கே போயிட்டாங்க. நல்ல வேலை, அவங்களுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். பார்த்தேன். அதனாலதான் இந்த ஆட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலான்னு உனக்கு கால் பண்ணேன். என்னம்மா, எதா இருந்தாலும் சொல்லுங்க, பாத்துக்கலாம். 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி எல்லாம் ஜானகியை ஈஸியா அடிக்க முடியல. இப்ப வேலனும் வள்ளியும் அவ கூட இருக்காங்க. பத்தாவதுக்கு இந்த ஜானகியோட அண்ணன் தேவராஜ வேற வெளியில கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருந்தா அது நமக்கு ஆபத்தாயிடும். அதனால நீ ஜானகிய போட்டு தள்ளிடு. நீங்க போயிருக்கிறது உங்களோட பழைய கிரைம் பார்ட்னரை மீட் பண்றதுக்கு தான். எனக்கு தெரியும் டாடி. அதெல்லாம் வேணாம் டாடி. தயவு செஞ்சு அப்படியே ரிட்டர்ன் வந்துருங்க ப்ளீஸ். போட்டு தள்ளணுமா? என்னமா சொல்றீங்க? என்ன வீரசேகரா ஷாக் ஆகுற? இத விட்டா நமக்கு வேற வழியே இல்ல. நாம இத செய்யாம விட்டா வேலனும் வள்ளியும் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு உன்னையும் என்னையும் கழித்திங்க வச்சிருவாங்க. அதனால ஜானகிய முடிச்சு கட்டினாதான் அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் பயம் வரும். என்ன அமைதியா இருக்க? அது இல்லம்மா, முன்னாடி மாதிரி இல்ல. இப்போ என் பொண்ணு என்ன நம்பி இருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. இப்ப போய் கொலைன்னு அதான் யோசிக்கிறேன். ஓ, மக பாசமா? நல்ல விஷயம் தானே வீரசேகரா. ஆனா ஜானகி உயிரோட இருந்தான்னா நீயும் நானும் ஜெயிலுக்கு போயே ஆகணும். அப்பவும் உன்னோட கடமை எல்லாம் செய்ய முடியாதே. என்ன பண்ணுவ? இத பாரு வீரசேகரா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அப்படியே புதஞ்சு போயிருந்தா உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆனா இந்த வேலனும் வள்ளியும் தலையெடுத்து பழசையெல்லாம் தோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் செய்யறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம அமைதியா இருந்தா நம்மளோட இத்தனை வருஷ கனவு லட்சியம் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. நம்மள காப்பாத்திக்க இருக்கிறதுக்கு ஒரே வழி அந்த ஜானகியை போட்டு தள்ளுறதுதான். பாதி கிணற தாண்டியாச்சு வீரசேகரா. இப்ப யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. மீதி கிணற தாண்டினாதான் நாம தப்பிக்க முடியும். இல்லனா கிணத்துக்குள்ளேயே விழுந்து சாவ வேண்டியதுதான். சரிம்மா, எனக்கும் நீங்க சொல்றதா சரின்னு படுது. பாத்துக்கலாம், விடுங்க. நான் யாராவது வச்சு ஜானகி கதையை முடிச்சிடுறேன். ஆள் வச்சு பண்ண போறியா? ஏமா, ஆள் வைக்க வேண்டாமா? சரி, ஓகே. உனக்கு எது வசதியோ அப்படியே பண்ணு. எனக்கு தேவை ஜானகி உயிரோட இருக்க கூடாது, அவ்வளவுதான். அத நீயே உன் கையால பண்ணாலும் சரி, இல்ல ஆள் வச்சு பண்ணாலும் சரி. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. அப்படியே அந்த போட்டோகிராஃபரையும் கொஞ்சம் கவனி. அவன் கிடைச்சானா அவனையும் முடிச்சிடு. அட, அவன் ஒரு டம்மி பீஸ்மா. நம்ம ஆளாளுக்கு தேர்றத பார்த்து அரண்டு போய் இந்நேரம் ஊரை விட்டே ஓடி போயிருப்பான். இல்ல அப்படியெல்லாம் அசால்ட்டா விட முடியாது. அவனால நமக்கு எப்பவுமே ஆபத்து தான். அதனால அவனையும் கொஞ்சம் பாரு. சரிங்கம்மா, முதல்ல அந்த ஜானகி கதையை முடிச்சுட்டு அப்புறம் அவனை கவனிச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் யார்கிட்ட போன் பேசிக்கிட்டு போறா? காரணம் இல்லாம வேதநாயகி எதையுமே செய்ய மாட்டாள. இவ்வளவு நேரம் போன் பேசிக்கிட்டு இருக்கான்னா இதுல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கத்தான் செய்யும். இத உடனே வேலங்கிட்ட சொல்லி அலர்ட்டா இருக்க சொல்லணும்.
ச்சே ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சே. ச்சே, என்ன சுவிட்ச் ஆஃப்னு வருது? வள்ளிக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். நாட் ரீச்சபிளா? என்ன பண்றது? எந்த கேஸ் சொல்றீங்க? அந்த ரயில்ல விழுந்து ஒரு அம்மா செத்து போச்சு, அந்த பாடியா? ஆமா அதுதான். சார் அந்த பாடி எதை வச்சு சார் அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? முகம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சதஞ்சு போயிருக்கு சார். ஏப்பா இருக்கிறத வச்சு அவங்க பார்த்து சொல்ல போறாங்க, உனக்கு எதுக்கு அதெல்லாம்? சொன்ன வேலையை போய் முதல்ல பாரு போ. சரி வர சொல்லுங்க. மேடம், அவன் சொல்லிட்டு போற மாதிரி அந்த பாடி அடையாளம் கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது, நல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. இருக்கிற மிச்ச மீதியை வச்சுதான் நீங்க பார்த்து சொல்லணும். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க, வந்து பாருங்க வாங்க. வாங்கம்மா, வந்து பாருங்க வாங்க. நான் தான் சொன்னல, முகமே தெரியாது, அடையாளம் பார்த்து சொல்றது கஷ்டம்னு. பாவம் அந்த அம்மாவுக்கு என்ன கஷ்டமோ தெரியல, இப்படி கொடூரமா போய் செத்துருக்கு. யோ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டியா? நீங்க சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க மேடம். சார் இதுல எப்படி சார் அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ஒண்ணுமே தெரியலையே சார். யோ நீதான் அந்த துணியை முழுசா எடுத்து விட்டாதான் என்னையா? முகத்துல தான் ஒண்ணு இல்லைன்னு தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு அதையே திறந்து காட்டிக்கிட்டு இருக்க? ஃபுல் ஐடியா. வலி அம்மா, வலி என்ன சொல்ற? இது நம்ம ஜானகி அம்மாவா? அம்மா நல்லா பாருமா, இது நம்ம ஜானகி அம்மாவை இருக்காதுமா. அம்மா எப்படிமா சொல்ற? மாமா மாமா அம்மா அம்மா இது அம்மாவோட புடவை மாமா. அம்மா அம்மா ஐயோ அம்மா ஏம்மா இப்படி பண்ண? ஏம்மா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.